friends, welcome to Kowe Food Express. இன்னைக்கு நம்ம சேனல்ல சன்னா மசாலா கிரேவி எப்படி செய்யறதுனா பார்க்க போறேங்க. சப்பாத்தி, பூரி, நான் இது கூட எல்லாம் ரொம்பவே அட்டகாசமான காம்பினேஷனா இருக்கும் இந்த மசாலா. அதோட வீட்ல இருக்க சிம்பிள் இன்கிரிடியன்ஸ் யூஸ் பண்ணிட்டு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல எப்படி குயிக்கா ரெடி பண்றதுனா பார்க்க போறேங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 200 கிராம் சன்னாவை வாஷ் பண்ணிட்டு 8 மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சு குக்கர்ல சேர்த்துக்கணுங்க. 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா சாஃப்டா வேகிற அளவுக்கு, அதாவது ஒரு 4 ல இருந்து 5 விசில் விட்டு குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. கடாயில தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதோட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதும் 2 பெரிய வெங்காயத்தை மிக்சியில கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு இதோட சேர்த்துக்க போறேங்க. இதையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். ஃப்ரெஷ்ஷா இருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணுங்க. இஞ்சி பூண்டு, வெங்காயம் இதோட பச்சை வடையெல்லாம் நல்லா போற அளவுக்கு ஃப்ரை பண்ணியாச்சு. ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா இதெல்லாத்தையும் சேர்த்து இதனோட ரா ஸ்மெல் போற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்ப சேர்த்துக்கிட்ட மசாலா நல்லா ஃப்ரை ஆயாச்சு. இதோட 3 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை மிக்சியில அரைச்சு இதோட சேர்த்துக்கணுங்க. இதெல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுற போறேன். இந்த கிரேவியை ஒரு லிட் போட்டு 5 to 6 மினிட்ஸ் குக் ஆக விட்டுற போறேங்க. இப்போ நம்ம குக்கர்ல வச்ச சன்னாவை ஓபன் பண்ணிடலாம். சன்னா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா குக் ஆயிருக்கணும். இதுல இருந்து ஒரு கரண்டி அளவுக்கு சன்னாவை ஒரு பவுல்ல எடுத்து வச்சிட போறேங்க. இப்போ கிரேவி நல்லா குக் ஆகி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சன்னாவையும் இதுல சேர்த்துற போறோம். தண்ணியை ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். தண்ணியோட சேர்த்து இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுற போறேன். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, அதோடவே கிரேவி நல்லா திக்கா இருக்கிறதுக்காக நம்ம பவுல்ல எடுத்து வச்ச சன்னாவை மிக்சியில அரைச்சு அதையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாங்க. நான் இதுக்காக சன்னா மசாலா பவுடர் எதுவும் சேர்த்துக்கல. அதுக்கு பதிலா நம்ம கரம் மசாலா, பிரியாணி மசாலா சேர்த்திருக்கோம். இது ரெண்டும் சேர்த்துக்கிட்டாவே நல்லா சூப்பரான சன்னா மசாலா குயிக்கா ரெடி பண்ணிடலாங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கிரேவி நல்லா கொதிச்சாச்சு. நம்ம சன்னா மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. ஃபைனலா இதோட டேஸ்டையும் ஃபிளேவரையும் என்ஹான்ஸ் பண்றதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தியை நல்லா கையில இது மாதிரி கசக்கிட்டு உள்ள சேர்த்து விட்டுறலாம். ரெஸ்டாரண்ட்ஸ்ல கிடைக்கிற அதே சன்னா மசாலா வீட்ல இருக்க சிம்பிள் இன்கிரிடியன்ட் யூஸ் பண்ணி ரொம்ப குயிக்கா டேஸ்டியா ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி சன்னா மசாலா ரெடி பண்ணி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்டை எனக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. Thank you.